லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். பீகாரை தொடர்ந்து நாடு முழுவதும் வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணி நடந்து வருகிறது. பல மாநிலங்களில் எஸ்ஐஆர் பணி நடத்தி முடிக்கப்பட்டுள்ளது. மேலும் சில இடங்களில் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் மேற்கு வங்கத்தில் எஸ்ஐஆர் பணிகளின் போது வாக்காளர் பட்டியலிலிருந்து பெயர் நீக்கப்பட்டோருக்கு அரசின் நலத்திட்டங்கள் மறுக்கப்படுவதாக சிலர் குற்றம் சாட்டியுள்ளனர். ரேஷன் பொருட்கள் பெறுவது, மாநில அரசின் நலத்திட்டங்களின் கீழ் பலன் பெறுவது தடுக்கப்படுவதாக வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கப்பட்டோர் புகார் தெரிவித்துள்ளனர். இதுகுறித்து சுப்ரீம் கோர்ட்டில் பொதுநலம் வழக்கு தொடரப்பட்டுள்ளது. இந்த வழக்கை சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையிலான அமர்வு விசாரித்தது. எஸ்ஐஆர் பணிகளின் போது போதிய ஆவணங்கள் சமர்ப்பிக்காதவர்களின் பெயரை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்க இந்திய தேர்தல் கமிஷனுக்கு முழு அதிகாரம் உண்டு. ஆனால் வாக்காளர் பட்டியலில் பெயர் நீக்கம் செய்யப்பட்ட காரணத்தாலேயே அவரின் குடியுரிமை பறிபோனதாக கருத முடியாது. ஒருவரின் குடியுரிமையை தீர்மானிக்கும் அதிகாரம் தேர்தல் கமிஷனுக்கு கிடையாது. இதை ஏற்கனவே இந்த கோர்ட் தெளிவுபடுத்தியுள்ளது. சந்தேகத்திற்குரிய நபர்களின் பெயர்களை வாக்காளர் பட்டியலில் இருந்து நீக்கி அது குறித்த பட்டியலை மத்திய அரசுக்கு அனுப்பி வைக்க வேண்டும். மத்திய உள்துறை அமைச்சகம்தான் குடியுரிமை குறித்த விவகாரங்களை கையாளும் என சுப்ரீம் கோர்ட் மீண்டும் தெளிவுபடுத்தியுள்ளது.